எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிஷிகேஷில் இருந்து ஒரு பணிக்காக இங்கே இருக்கிறோம். இன்று காலையில் ஹரித்வாரில் கங்காஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த ஆனந்த மை அப்படிங்கிற அந்த அம்மா சமாதி ஆயிருக்காங்க. அந்த ஹரித்வார்லேருந்து சும்மா ஒரு வெஹிக்கிளில் காரில் போனீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அந்த கங்கை நதிக்கிட்டேருந்து பக்கத்தில் தான் அந்த ஆனந்த மை. அந்த அம்மா சமாதியை யோகானந்தருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய சந்திப்பு நடந்திருக்கு. அவர் யோகியின் சுயசரிதலில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த அம்மாவுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய லைவில் இருக்கும்போது ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய ஒரு செயலாக்கம் நடந்திருக்கு. இப்போ அந்த அம்மாவை போய் பார்க்க போகும்போது அந்த அம்மா என்ன மாதிரி செயலாக்கத்தில் இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு செயல் அப்படின்னா, ஒரு நல்ல செயலாக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க நல்ல செயலில் தான் இருக்கிறாங்க. அந்த வலது நாசிங்கிற அந்த நாசிக்கு உரியவங்களாக இருக்கிறாங்க. வலது நாசி அந்த செயலுக்கு உரியவங்களாக இருக்கிறாங்க. அந்த மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த சக்கரத்துக்கு உரியவங்களாகவும் அந்த மணிப்பூரத்துக்குள்ள அந்த செயலாக்கத்துக்குரியவங்களாக இருந்து பணி செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட ஒரு ஈஸியாக ஒரு மனிதன் தவம் செய்கிறவங்கள ஊடுருவி தவத்துக்குள்ளே அந்த காற்றாக போகக்கூடிய வல்லமை கொண்டவங்க. இவங்க வேகமாக ஊடுருவி உள்ளே வந்துடுவாங்க, காற்றாக வந்துடுவாங்க. ஒரு நல்ல தவம் செய்கின்ற ஒரு மனிதனுக்கு இவங்களுடைய செயல் என்னன்னா, கண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ளே உள்ளே வந்து ஒரு செயலாக்கத்தை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவங்க இவங்க. அப்படியாப்பட்ட ஒரு செயலுக்குரியவங்க மகாலட்சுமி தன்மையை கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சராசரி மனிதன், தியானத்துக்குரியவன் இல்லாதவன், மக்களாக இருக்கக்கூடியவன் போனாலும் அங்கே செல்வமோ அவனுடைய செயலாக்கம் ஏதாவது அவனுக்கு பிரச்சனை, அவனுக்கு ஒரு செயல்னா இந்த அம்மாட்ட போனால் கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா அது மகாலட்சுமி தன்மையும் அந்த அம்மாக்கிட்ட இருக்குது. அந்த அம்மாக்கிட்ட அந்த செயல் இருக்குது. அதனால் அது ஊடுருவக்கூடிய, தியானத்துக்குள் சுவாசமாக ஊடுருவக்கூடிய தன்மையும், அதே மாதிரி செல்வங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் மக்களுக்கு ஒரு விதமாகவும் இந்த தியானம் பழகிறவங்களுக்கு ஒரு விதமாகவும் அந்த அம்மாட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே தான் சமாதிக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம சமாதிக்குள்ளே போய் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது. ஒரு சமாதியில் கொஞ்சம் நேரம் தான் உட்காருவோம். அந்த அம்மாவுக்கு நமக்கு ஒரு நல்ல செயலாக்கம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நேரமாச்சும் அங்கே உட்கார முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி அது ஒரு நல்ல செயலாக அந்த ஆனந்த மைய அம்மா கிட்ட ஒரு செயல் இருந்துச்சு. அவங்க தியானத்துக்குள்ளே ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு செயலுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த ஆதிசக்தி வழியிலிருந்து வந்திருந்தாலும் அந்த அந்த பிரம்மன்னு சொல்லக்கூடிய அந்த 3 மும்மலத்தையும் அறுக்கக்கூடிய அந்த சிவன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த செயலுக்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறாங்க. அதனால் இவங்க பெரிய யோகியாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட எந்த சாபமும் பெறாமல் ஒரு சமாதியில் இருக்கிறதே பெரிய சாதனை. இன்றைக்கெல்லாம் ஒரு சாபம் பெறாமல் ஒரு யோகி சமாதியில் இருக்கிறானாங்கிறதே பெரிய சாதனை தான். அது நிறைய பேர் நீங்கள் போகும்போது சமாதியை மட்டும்தான் பார்க்குறீங்க. அவன் சாபம் பெற்றிருக்கிறானா, அவன் எப்படி உட்காந்துருக்கானாங்கிறதையும் பார்க்கணும். யோகினால அப்படியே கண்ணை மூடிட்டு போய் உட்காந்துருக்கூடாது. அது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சாபம் பெறாமல் ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற பெரிய செயல். அதை முடிச்சுட்டு திருப்பி ரிஷிகேஷ் வரும்போது அந்த சிவானந்தா அப்படின்னு அழைப்பாங்க அவரை. சிவானந்தா தான் அவருடைய ஒரு சவுத்தில் தமிழ்நாட்டிலேருந்து அந்த பக்கம் திருநெல்வேலி சைட்லேருந்து தான் அவருடைய அந்த பக்கம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு முழுசாக அதை நான் ஆய்வு பண்ணலை. அங்கே போனேன், சும்மா அங்கே போகணும், அவ்வளோதான். அங்கே ஒரு செயல், அவ்வளோதான். அங்கே ஒரு சமாதியாக இருக்கிறாரு. ரிஷிகேஷில் தான் இருக்கிறார். ரிஷிகேஷில் ஒரு சென்ட்ரு பாயிண்டில் அந்த இங்கே மெயின்லேயே இருக்கிறாரு. அவர் இந்த கீதையை உபதேசம் பண்ணுறது, இந்த கீதை சம்பந்தமாக நிறைய உரையாடல் நடத்தியிருக்கிறாரு. இவங்களுக்கும்
அப்துல் கலாமுக்கும் பெரிய உரையாடல் கூட இருந்திருக்கு. அப்துல் கலாம் இவரை பற்றி நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முக்கியமான கலாமோட லைஃப்லையும் ஒரு முக்கியமான செயலாக இருந்திருக்குது. இவர் இந்த மலைகளில் இங்கே ஒரு நிறைய செயல் செஞ்சுட்டு எழுத்து வடிவமாக, இந்த புத்தகம் வடிவமாக வேதம் மந்திரம் இந்த செயலுக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு தெய்வீக வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்திருக்கிற ஒரு துறவியாக அவர் இருக்கிறார். நம்மளுடைய செயலாக்கத்துக்குள்ளே நம்ம வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிறோம். அவர் கிருஷ்ண பரமாத்மாவையும் உயிராக நினைத்து, கீதையை உயிராக நினைத்து அவர் வேறு வடிவத்துக்குள்ளே வேறு செயலாக்கத்துக்குள்ளே அந்த செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிறார். அங்கே நம்ம ரொம்ப நாளி தவம் பண்ண முடியவில்லை என்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிறோம், அவர் வேறு வடிவத்தில் இருக்கிறார். அதனால் நம்ம அங்கே உட்காந்து தவம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஒரு நிமிடம்தான் நமக்கு வழங்கப்பட்டது. அந்த ஒரு நிமிடத்துக்கு மேலே அங்கே வழங்கப்படலை. அதனால் அந்த ஒரு நிமிடத்துக்கு மேலே நம்ம அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை பெறலை. அதனால் எவ்வளோ வேகமாக அதிலேருந்து வெளியேற முடியுமோ அதிலேருந்து நம்ம வெளியேறி வந்துட்டோம். அவர் அந்தந்த காலகட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு துறவிகளாக இருக்கட்டும், யோகிகளாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு கிட்டப்பட்டிருக்கிற ஒரு பணி, ஒரு அனுபவம் பெற்றவர்கள் யாரெல்லாம் என்னென்ன பணி செஞ்சுருக்கிறாங்க, எப்படி பணி செஞ்சுருக்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, எதை இவங்க விட்டுட்டு போயிருக்காங்க, எதை போதனையாக சொல்லியிருக்காங்கங்கிறத தான் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். நாளைக்கு நம்ம லைஃப்பும் அப்படி தான். நம்ம எதை விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஒரு அனுபவம் வாய்ந்தவன் பார்ப்பான். ஒரு சராசரி மனிதர்கள் அதை பார்க்க மாட்டாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க, சாமி வந்துட்டாங்க, குரு வந்துட்டாங்கன்னு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. சில பேர் சாமியோட ஃபாலோ பண்ணுவாங்க, பல நாள் இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரும் யோகியாக பெரும் செயலாக்கத்தில் வர்றவன் இவங்க என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, இவங்களோட பணி என்னங்கிறத பார்ப்பான். அதனால தான் எப்பயுமே சொல்வது, ஒரு யோகியாக இருக்கக்கூடியவன், ஒரு யோகி செயலுக்குள்ளே இருக்கிறவன் இன்னொரு யோகி வரும்போது வியர்ப்பை ஏற்படுத்தணும். வியர்ப்பை ஏற்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே ஒரு நல்ல செயலாக்கத்தையாச்சும் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல செயலுக்குள்ளே போக வேண்டும் என்பது தான் ஒரு பெரிய செயலாக நம்ம கருதப்படுகிறது. அதே மாதிரி இந்த சீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செயலாக இருக்கக்கூடிய இந்த தாவோ இந்த மதத்தையும், இந்த லாவோட்ஸு இவங்கெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதில் இந்த தாவோ இந்த மதத்துக்குள்ளே இந்த செயலுக்குள்ளே பெரும் பணிகளை கன்ஃபியூஷஸ் தான் செஞ்சுருக்கிறார். பெரும் பணி கன்ஃபியூஷஸ் செஞ்சுருக்கிறார். அவர் சாதாரண பணி செய்யலை, ஒரு பெரிய பணியை செஞ்சுருக்கிறார். இப்பொழுது சில பணிகள் அவர் செய்யப்பட்டிருக்கிற பணிகளை சீனா கவர்மெண்ட் ஏதோ தடைகள் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சில செயலாக்கங்கள் இருக்குது. அவர் சாதாரண ஒரு துறவி கிடையாது, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகி. அவர் என்ன ஒரு பெரிய விசேஷமான ஒரு யோகி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் இன்றைக்கி இந்த தாவோத்தையும் இந்த இந்தியாவில் இருக்கின்ற இந்து மதத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு செயலாக்க, இந்த தாவோ மதத்தை பற்றியும் ஒரு செயலாக்கம் கன்ஃபியூஷஸை பற்றியும் நீங்கள் ஒரு பெரிய செயல் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு அதிகாலையிலேருந்து ஒரு பெரிய செயலாக்கம். இதை நான் நிறையா கொஞ்சம் அங்கங்கே விட்டாக பேசியிருக்கேன். டீட்டெயிலாக இதை பற்றி நான் பேசலை. அதுக்கான செயலாக்கங்கள் இன்னும் அது அமையப்படலை. அதனால சீனா மேலே நம்ம ரொம்ப ஒப்பீனியன் கிடையாது, சீனா மேலே ரொம்ப கவனம் கிடையாது. இந்த செயலாக்கத்துக்குள்ளே நம்ம சீனாவில் இருந்து ஒரு பெரிய பணி செய்ய போகிறதும் இல்லைங்கிறத தெரிஞ்சதுனால தான் சீனாவை நம்ம மைண்ட்லேயே ஏற்றலை. அதுக்குள்ளே நம்ம ஒரு செயலும் உள்ளே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படலை. ஏன்னா அது ஒரு சரியான சந்தர்ப்பங்களில் ஒரு யோகி கொடுத்த எல்லா பயன்பாட்டையும் ஒரு வரத்தை இழந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு யோகியை ஒரு சிரமப்படுத்துகின்ற செயலை அங்கே உள்ள மக்களும் சரி, அங்கே இருக்கிற அரசாங்கமும் சரி 100% அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை செய்துட்டாங்கங்கிறது தான் பெரிய வருத்தத்துக்குரிய செயல். சீனா மாதிரி ஒரு நாட்டுக்கு இவ்வளோ பெரிய கலாச்சாரம், இவ்வளோ பெரிய பாரம்பரியம், இவ்வளோ பெரிய பண்பாடு, இவ்வளோ பெரிய செயல், இவ்வளோ பெரிய எல்லா நுட்பங்களையும் ஒரு யோகியால் இவ்வளோ பெரிய தவம் செய்த ஒரு யோகிகள் கன்ஃபியூஷஸ் சாதாரண விருள்ள கன்ஃபியூஷஸுக்கு இணையாக கன்ஃபியூஷஸ் மட்டும்தான் உண்டு. கன்ஃபியூஷஸை நீங்கள் எழுத்து வடிவமாக புத்தகம் வடிவமாக தாண்டி கன்ஃபியூஷஸ் என்பது முக்கியமான ஒரு பெரும் செயலாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாலையிலே நம்மிடம் உணர்த்தியது. இந்த தலைப்பகுதியில் இருக்கின்ற அந்த நரம்புகளுக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கு நுட்பமாக தவத்துக்குள்ளே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு யோகினா அது கன்ஃபியூஷஸ் தலைப்பகுதிக்குள்ளே எந்த யோகியும் வேலை செய்வது, தவத்தை கற்றுக் கொடுப்பவனுங்கள்லாம் ரொம்ப சிரமம், கழுத்தை தாண்டுவது சிரமம், கழுத்துக்குள்ளேருந்து கடந்து தலைப்பகுதியில் நின்று அந்த நரம்புகளை அந்த வேலை செய்கிறது, அதுவும் பீனியல் கிளாண்டு பிக்யூட்டியல் கிளாண்டு அந்த 2 கிளாண்டுன்னு சொல்கிற அந்த ஏரியாலாம் இணைக்கிறது, அந்த ஏரியாலாம் ஒன்று சேர்க்கப்படணும். ரெண்டையும்
தனித்தனியாக இருக்கின்ற நிறைய செயலாக்கத்தை ஒன்று சேர்க்கறதெல்லாம் பெரிய வேலை, பெரிய சிரமம். இந்த வேலைக்குள்ளே உயிர் கூட பிரிஞ்சு போயிடும். என்ன வேணாலும் நடக்கும். இந்த வேலையை அசாத்தமாக செய்யக்கூடியவர் கன்ஃபியூஷியஸ். அப்படியாப்பட்ட ஒரு கன்ஃபியூஷியஸ் ஒரு பெரும் செயலுக்குரிய பெரும் இந்த தாவோ மதத்தை வேறு மாதிரியான ஒரு புதுப்பித்ததிலும் ஒரு வேறு மாதிரியான ஒரு செயலாக்கத்தையும் இந்த மதத்தோடைய நல்லெனக்கு மதம் என்பது கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்லுகிறார், கன்ஃபியூஷியஸோடைய நோக்கம் என்ன அப்படி என்று கேட்டால், இதுக்குள்ளே இருக்கின்ற அதுக்குள்ளே இருக்கின்ற சாரையோ உள்ளே இருக்கின்ற சாராம்சத்தை பார்க்காமல் மனிதனாக மேலே இருக்கின்ற வடிவத்தை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. உள்ள நிறைய லேயர் இருக்குது. கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா, காலத்துக்கும் அழிய முடியாத அந்த தாவோவில் இருக்கின்ற நிறைய செயலாக்கத்தை புதுப்பித்து நிறைய செயலாக்கத்தை ஒரு வேறு வடிவத்துக்குள்ளே கன்ஃபியூஷியஸ் உருவாக்கி வைத்திருக்கிறார். கன்ஃபியூஷியஸோடைய ஒவ்வொரு செயலாக்கத்துக்குள்ளேயும் நிறைய செயலாக்கங்கள் உள்ளே அடங்கப்பட்டிருக்கிறது, செயல்பட்டு. எனக்கு தெரிந்த தலைப்பகுதியில் ஒருத்தன் வேலை செய்கிறது ரொம்ப சிரமம். தலைப்பகுதியில் இருக்கிற நரம்புகளை மையமாக வைத்து ஒருத்தருக்கு போதனை செய்வதோ அது சம்பந்தமான ஒரு ஆய்வு செய்து அதை சிலருக்கு பயன்பாட்டில் வச்சு செயல்படுத்துறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம். அதனால் நிச்சயமாக இந்த தாவோ மதம் கன்ஃபியூஷியஸை பொறுத்தளவுக்கு இந்த தாவோ மதத்தை ஒரு தியானமாக பார்க்கிறார், ஒரு யோகமாக பார்க்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசியின் ஒரு பாதையாக பார்க்கிறார். ஒரு பண்பு உள்ள மனிதர்கள் வாழ்வதற்கான தேவையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு மதமாகவும் ஒரு தோற்றமாகவும் ஒரு செயலாகவும் ஒரு வடிவமாகவும் ஒரு பெரும் செயலாகவும் பெரும் கூட்டங்களாகவும் பெரும் சிந்தனையாக பெரும் ஆர்ப்பரிக்கின்ற அற்புதமான செயலாக உருவாக்கப்பட வேண்டும் என்று உருவாக்கி தவத்துக்குள்ளே அதை ஆய்வு செய்து ஒரு இடங்களாக அதை லேயராக பிரித்து அந்த தாவோ மதத்தை அற்புதமாக செயலாக்கத்தை வடிவமைத்து கொடுத்தவர் கன்ஃபியூஷஸை இந்த காணொளிகளுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், என்னை 1 மணி நேரமாக என்னை தொந்தரவு, இந்த செயலாக்கத்தை நீங்கள் உரை நிகழ்த்தியாக வேண்டும், இதை பற்றி எழுத்து வடிவமாக கூட கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த செயலாக்கத்துக்குள் கன்ஃபியூஷஸை கொண்டாடப்பட வேண்டிய கன்ஃபியூஷஸை சீனா வேணா எப்படி வேணாலும் அதை நினைக்கலாம். நிச்சயமாக எங்கள் போன்ற தவம் செய்கின்ற ஒவ்வொருத்தரும் கன்ஃபியூஷஸுக்கான ஒரு பெரும் இடங்களை பெரும் செயலாக்கத்தை நாங்கள் கொடுப்போம். கன்ஃபியூஷஸ் கொண்டாடப்படக்கூடிய யோகி என்பதில் எந்த மாற்று கருத்தும் மாற்று சிந்தனையும் இல்லை. ஏன் என்று கேட்டால், அந்த கலையையும் அந்த நுட்பத்தையும் மக்கள்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணணும். நான் என்னுடைய பணி என்ன நினைக்கிறேன்னா, ஒரு காலமும் இந்த மக்கள்கிட்ட தவறான செயலை போதிச்சிடக்கூடாது, ஒரு காலமும் தப்பான கலையை கையில் கொடுத்துடக்கூடாது, ஒரு காலமும் மக்களை இம்ப்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது, மக்களை இந்த இம்ப்ரெஸ் பண்ணுற வேலையை வச்சுக்க கொள்ளக்கூடாது. ஒரு தலைவன், ஒரு 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 ராஜா, இந்த நாட்டில் ஆள்ற தொழிலதிபர்கள் எல்லா பேரும் மக்களை வசப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு யோகி மக்களை வசப்படுத்த மாட்டான், மக்களை வசப்படுத்தவே மாட்டான், மக்களை நெறிப்படுத்த வேண்டும் நினைப்பான். இதுதான் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். விஷத்தை என்ன பண்ணுவான், விஷத்தையே அப்படியே கொடுப்பாங்க மக்களிடம். யாரு இங்கே இருக்கிற செயலாக்கத்தெல்லாம் விஷத்தையே மருந்தாக மாற்றி கொடுப்பான் ஒரு யோகி. ஒரு யோகி பல்வேறுபட்ட செயல்களில் ஒரு பெரிய சுழற்சியில் பெரிய செயலாக்கத்துக்களை ஆய்வு பண்ணி, அது மெயின் கன்ஃபியூஷஸ் மக்களுக்காக தன்னுடைய உடலை எல்லாத்தையும் வருத்தி எல்லாத்தையும் பெற்று, அது வெறும் தாவோ மதம் அல்ல, வெறும் செயல் அல்ல, அதுக்குள்ளே பெரும் ரகசியம் இருக்குது, பெரும் ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நிச்சயமாக இந்த இந்திய மண்ணில் அதை பற்றி தனியாக ஒரு ஆய்வு கட்டுரையாக நாம் சமர்ப்பிப்போம். கன்ஃபியூஷஸுக்கான ஒரு பெரும் செயலாக்கத்தை, ஒரு பெரும் முன்னெடுப்பை நாம் செய்வோம். அதுக்கான முதல் விதையாக, அந்த கன்ஃபியூஷஸுக்கான முதல் படியாக, ஒரு செயலாக கன்ஃபியூஷஸை கொண்டாட ஒரு யோகிகள் கொண்டாடப்படணும் அப்படின்னா, கன்ஃபியூஷஸ் பெரிய லெவலில் கொண்டாடப்படக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். அவர் கொண்டாடியே தீர வேண்டும், கொண்டாடி தீர்றதுக்கான அத்தனை சூழல்களையும் இருக்கிறது. அதுதான் எப்பயுமே ஒரு பிளைனாக ஒரு யோகி ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு யோகிக்குள்ளே போட்டி பொறாமைகள்லாம் தாண்டி, அதுக்கெல்லாம் தாண்டி அந்த அனுபவம் பெற்றதுக்கப்புறம் அவங்க செய்கிற வேலையை ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் பெரிய ரகசியமாகவும் பொக்கிஷமாகவும் நான் நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக ஒரு மதத்தை எப்படி ஒரு யோகி கையாண்டிருக்கிறார், ஒரு யோகி ஒரு மதத்துக்குள்ளே இருக்கின்ற
எப்படி ஒரு நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் உள்ளே அடக்கி அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவத்தை அடக்கி நாளைக்கு வரப்போகிற துன்பங்கள் துயரங்கள் எல்லா செயல்களையும் ஒன்றாக இங்கிருந்து இந்த மலைக்கு போகிறதுக்கு 20 மைல் ஆகும் அப்படின்னா இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு ஒரு பாதையை எப்படி நடந்து உருவாக்கி ஒரு யோகி அந்த பக்கம் போய் உருவாக்கி ஒரு செயல் செஞ்சுருப்பான். அது என்ன செஞ்சுருப்பான்னா, இப்போ புல்வெளியாக இருக்கிற தரைகளில் நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை உருவாயிரும். ஒரு யோகி என்ன பண்ணுவான்னா, இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு உகந்ததுக்கான ஒரு சூழல் இருக்காது, அது நல்ல தன்மை இருக்காதும்பாங்க. விலங்குகள், பூச்சிகள், உயிர்கொல்லிகள், அந்த காற்று எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னா இந்த மலையிலேருந்து அந்த மலை கடக்கிறதுக்குள்ள நல்ல தன்மைக்கு உருவாக்கிடுவான். அவனுடைய சக்தியை வச்சு, அவனுடைய ஆறாவை வச்சு இந்த பாதை முழுக்க அவன் நடந்து போகிறதே எதற்காக நடந்து போகிறான்? ஒரு யோகி எதற்கு நகரத்தில் வாழ்கிறான்? ஒரு யோகி எதற்கு பேருந்தில் பயணிக்கிறான்? ஒரு யோகி எதற்கு விமானத்தில் பயணிக்கிறான்னா எல்லாமே ஒரு விதமான சமம் செய்வதும் ஒரு விதமான இந்த அதிர்வுகளை கண்ணுக்கே தெரியாமல் உரியறது, கண்ணுக்கே தெரியாமல் எடுக்கிறது. இதுதான் பெரிய செயலாக்கம், இதுதான் பெரிய செயல். இந்த சுற்றி தெரிகிறது, இந்த போகிறது எல்லாமே ஒரு ட்ராமா இல்லை. ஒரு ஆன்மீகவாதிங்கிறவன் கிறுக்கு பிடிச்சிட்டு சாமியாருங்க ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை இல்லறத்தில் இருக்கிறவன் அவனுடைய வேலை காரு இதை சொல்லிவிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கும் போது ஒரு சாமியாரை வந்து பார்ப்பாங்க. இது அவன் தன்னை யாருன்னு தெரியாமல் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கான். தன்னை யாருன்னு தெரிஞ்சவன் அவன் என்ன பண்ணுவான்னா, சுற்றி தெரியறது எதுக்குன்னா, சுற்றி கண்ணுக்கு தெரியாத என்னென்ன செயலாக்கங்கள் தவறாக இருக்கிறதோ அதை உறிஞ்சு கொள்வான். அங்கு பேலன்சிங்காக இல்லாத இடத்துல பேலன்ஸ் செய்வான். இதுக்கு தான் பல இடங்களில் செய்கிறது. ஒரு கொல்கத்தாவில் ஒரே இடங்களில் 6 மணி நேரம் நான் உட்கார வைக்கப்பட்டிருந்தேன். 6 மணி நேரம் ஒரு இடத்துக்குள்ளே ஒருத்தரை உட்கார வைக்கிறது, அது நம்மளை உட்கார வைக்கிறதுலாம் பெரிய சவால். 6 மணி நேரம் உட்கார்ந்ததற்கு காரணம், அந்த இடத்துக்குள்ள 6 மணி நேரம் நீ இருந்தால்தான் ஒரு வேலை நடத்தப்பட வேண்டும். உங்களை உட்கார வச்சுக்கிட்டு அந்த வேலை செஞ்சால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இந்த வேலைக்கு யார், எந்த வேலைக்கு யார் தேவையோ அந்த வேலைக்கு ஒருத்தர் தேவை. இந்த வேலைக்கு நீங்கள் தேவை. அதனால் 6 மணி நேரம் இந்த இடத்துக்குள் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். தங்கி 6 ஹவர்ஸ் அமர்ந்திருக்கேன். அமர்ந்து முடிச்ச உடனே கடுப்பாயிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாஷ் பேசன் கை கழிட்டு வர்றேன். இன்னும் சொன்ன ஒரே வார்த்தை தான், ஒரு குரல் வந்து சொன்னது, இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவீங்க. அடுத்தது இந்த குரல் மறைஞ்சிருச்சு. அடுத்தது 2வது செகண்ட் நீங்கள் நம்ம போகலாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அந்த குரல் வந்து சொல்லிட்டு மறைஞ்ச அடுத்த 2வது செகண்டே நம்ம அங்கேருந்து போகலாம் அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க ஓடி வந்து சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து உடனடியாக சொன்னது போல் 15-16வது நிமிஷம் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ இதே போல தான் கன்ஃபியூஷஸும் ஒரு பெரிய வேலை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த தாவோ மதத்துக்குள்ள நிறைய செயலாக்கத்தை அடுக்கியிருக்காப்புல. உள்ள பல பேருக்கு என்னென்னா, ஒரு ட்ரெடிஷ்னலாக பூஜை கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் பல்வேறுபட்ட லேயர்களை வச்சு உள்ளே வச்சுருப்பாப்புல. ஆதிசங்கரரை பூஜையாக பார்க்குறாங்கல்ல, நம்ம தான் சொல்லியிருக்கிறோம் முதல் முறையாக, ஆதிசங்கரர் ஒரு விஞ்ஞானி, ஒரு பூசாரி கிடையாது, ஒரு மடாதிபதி கிடையாது. அவன் ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்ஸில் இருக்கிற ஒரு யோகி என்பவன் விஞ்ஞானி தான். ஒரு சயின்ஸாக தான், ஒரு உடல் இல்லாத ஒரு அணுவாக இருந்து ஒரு பெரிய ஆள். அவங்க வந்து வேறு மாதிரி அவங்க அப்படியாப்பட்ட செயலுக்குரியது தான் எல்லா செயலையும் செய்வாங்க. அப்படித்தான் கன்ஃபியூஷஸ். அந்த கன்ஃபியூஷஸை பொறுத்தளவுக்கு அந்த தாவோ மதத்துக்குள்ளே எத்தனையோ செயலாக்கத்தை உள்ளே அடுக்கி வச்சுருக்கிறார். அதுக்குள்ளே இந்த காலகட்டத்துக்குள்ளே, இந்த கால சுழற்சிக்குள்ளே மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க, பாதிப்படைவாங்க, செயல் பண்ணுவாங்க. அப்போ சின்ன சின்ன செயல்களை அவங்க வந்து தியானம் பண்ண மாட்டாங்க. இங்கே எப்படி ஆதிசங்கரர் காமாட்சி இவங்களெல்லாம் உருவாக்கி கொடுத்தாரோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்தந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் நிச்சயமாக 100% சிரமப்படுவாங்க. இந்த சிரமத்தை கடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும்னு அவர் அதற்குள்ள செயலாக்கத்தை பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டாந்து கையில் கொடுத்துருக்காரு. அதை நீ கடந்து வா. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் கொண்டாந்த செயலையே இன்றைக்கி வச்சுட்டு வெவ்வேறு செயலாக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய மூத்தவராக இருக்கக்கூடிய லாவோர்ஸும் உள்ள செயலை கூட ஃபாலோ பண்ணுறாங்க. சில செயலெல்லாம் நடக்கிறது. எல்லாம் தாண்டி கன்ஃபியூஷஸ் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அவன் காலம் என்று சொல்லலாம், அவ்வளோதான். காற்று அவன் காலத்தால் அழிய முடியாத ஒரு யோகி, முக்கியமான ஒரு யோகி.
அந்த முக்கியமான யோகியோடைய பெரும் பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எத்தனையோ யோகிகளையும் எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கிறேன். கன்ஃபியூஷஸ் இந்த காலத்தால் கொண்டாடப்பட வேண்டிய, இந்த நேரத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர். இந்த சிறிது நேரத்துக்குள்ள அமாவாசை காலம் தொடங்குவதற்கு முன்னாடி அவரை பற்றி பேசுவதோ சொல்லுவதோ ஒரு பெரிய செயலாக நான் கருதுகிறேன். அதனால் நிச்சயமாக இனி பின் நாட்களில் இன்னும் டீட்டெயிலாக நிச்சயமாக ஒரு பேர் உரையை கண்டிப்பாக வெளிநாடுகளில் கன்ஃபியூஷஸை பற்றி நம் நிச்சயமாக நிகழ்த்துவோம். அதுவும் துல்லியமாக அந்த தாவ மதத்தை பற்றியும் கன்ஃபியூஷஸை பற்றியும் கண்டிப்பாக ஒரு பேர் உரை கொடுக்கப்படும். ஒரு செயலாக்கம் நடக்கும், விரைவில் நடக்கும், ஒரு செயல் இருக்கும். அதே நேரத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு செயலாக்கத்தையும் இதற்குள் இணைத்து ஒரு செயலை உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனையோ சத்சங்கங்கள் நம்ம நடத்தியிருக்கிறோம். அமாவாசை பௌர்ணமியெல்லாம் கண்டினியூவாக சத்சங்கம் நடத்தியிருக்கோம். இந்த அமாவாசைக்கு நம்ம ரிஷிகேஷில் இருக்கிறனால சத்சங்கங்கள் பண்ண முடியலை. வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இரவுகளில் கண்டிப்பாக கண்முழிச்சு ஒன்று செய்யுங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷஸ் எழுதியிருக்கிற புத்தகங்கள் ஏதாவது கையில் கிடச்சிச்சின்னா படிங்க. இந்த மாதிரி ஒருத்தர் என்ன தொடர்பு கொள்கிறாரு, அப்போ நான் உங்களை தொடர்பு கொண்டு சொல்கிறேன், நீங்கள் அவர் மாதிரி ஒருத்தரை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இந்த இரவில் இந்த அமாவாசையில் வாய்ப்பு இருந்தால் கன்ஃபியூஷஸை பற்றி அவருடைய செயலாக்கங்கள் எதுவும் பிடிஎஃபாக புத்தகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவரை பற்றி வாசிங்கள், அவரை நினைங்கள். ஒரு நல்ல செயல் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கும். நான் யாரையும் ரெஃபர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவரும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு செயலாக்கம்க்குரியவர். வேலை பணி பெரிய சிறப்பாக செய்தவர்கள். அமாவாசை பணிகளில் நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரும் தவத்தையும் பெரும் செயலாக்கத்தையும், ஒரு நல்ல தவம் பண்ணுகிறவர்கள் கேப் விட்டுறக்கூடாது. அமாவாசை பௌர்ணமி உங்கள் வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக்கம். நான் இருப்பேன், இன்றைக்கி நான் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, ரிஷிகேஷில் வந்துட்டுருக்கேன். நாளைக்கு இந்த உலகத்திலே நான் இல்லாமல் போகலாம். அப்போ நீங்கள் தவம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, தவம் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு பெரும் பணி செய்யணும், பெரிய வேலை செய்யணும். நீங்கள் செய்ய போகிற வேலை எனக்கு இல்லை, இந்த தேசத்துக்கு இல்லை, உங்களுக்கு. நீங்கள் என்ன உங்களுக்கு அப்படின்னா, தனக்காக ஒரு வேலை செஞ்சால் அது சுயநலம் தானே நீங்கள் கேட்கலாம். முதல்ல தன்னை தெரிஞ்சாதான் ஒரு பெரிய வேலையை, வெளியில் அடுத்த வேலையை செய்ய முடியும். தன்னை யாருன்னு தெரியாமல் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லாத வேலை. 40 வயது 30 வயது 50 வயது 60 வயது 70 வயது 80 வயதை கடந்த அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வயதுக்குள்ளேயும் நீங்கள் பெரிய வேலை செய்கிறீங்க. தன்னை யாருன்னு தெரியாதனால தான் அந்த வேலையெல்லாம் பயனுள்ள வேலையா என்பது காலம் அதை ஏற்றுக்கொள்ளாது. சக மனிதர்கள் நீங்கள் செய்கிற வேலையை ஏற்றுக்கலாம், காலத்துக்கு என்ன பண்ணும், காலம் அதெல்லாம் அழிச்சிடும். நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரிய பில்டிங்கை கட்டலாம், பெரிய ஆஃபீஸை கட்டலாம், பேஸ்ட்டை உருவாக்கலாம், ப்ரெஸ்ஸை உருவாக்கலாம், சோப்பை உருவாக்கலாம், என்னத்தை வேணாலும் உருவாக்கலாம், எல்லாம் அழிச்சிடும். இப்போ ஒரு காலகட்டத்தில் ஓலைச்சொடியை படிச்சுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு இப்போ ஆன்லைனில் அடித்து பிடிஎஃபாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இன்னொரு செயல் இருக்கலாம். இதெல்லாம் கால மாற்றம்னா மனிதர்கள் மாற்றம் கிடையாது, கால மாற்றம். அப்போ என்ன செயல் செய்யுது அப்படின்னா, ஒரு செயலையும் அழிக்கும். தன்னை உணர்ந்துட்டு ஒருத்தன் வேலை செய்கிறான்ல, அது அழியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருப்பான். அதுக்கப்புறம் அது அழிக்கப்படுதுன்னா அது தேவைப்படாது. இந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தான் ஒரு பொருள் தேவைப்படும். அதுக்கு மேலே அந்த பொருளை தள்ளி வச்சிடணும். அடுத்த பொருளை உருவாக்குறதுக்கு அவனே கூட வருவான். புரியுதுங்களா? நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், அருணகிரியோட விஷயம், மாணிக்க வர விஷயம்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களே கூட வேற பிறப்படுத்து வேற ஒரு மாடிவேஷனை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த காலத்தை கடப்பதற்காக மட்டும்தான் இந்த செயல். நீங்கள் காலம் முழுக்க பல லட்சம் வருஷத்துக்கு இதை அப்படியே தூக்கிக்கிட்டு அலையிறதுக்காக ஒரு யோகி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அதனால தான் ஒரு யோகி மீண்டும் மீண்டும் பிறக்கிறான், மீண்டும் மீண்டும் ஒரு செயல் செய்கிறான். ஒரு வேலை செஞ்சுட்டு போகிறது இத்தனை ஆண்டுகளுக்கு இந்த மக்கள் தன்னுடைய பயணத்தை கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி வச்சுருவான். ஒரு பாலத்தை கட்டி கொடுத்துருவாங்க. அந்த பாலத்துக்குள்ளே அவங்க கடந்துக்கிட்டே இருக்கட்டும். அடுத்தது அந்த பாலம் இடியறதுக்குள்ளே வேற ஒரு மாற்று வழிகளை ஏற்படுத்துறதுக்காக இன்னொரு யோகி, அதே யோகி எவன் பாலம் கட்டினானோ அவன் இன்னொரு பிறப்படுத்து வேறு வடிவத்தில், வேறு பேரில், வேறு செயலாக்கத்தில், வேறு சித்தாந்தத்தில் ஒரு வடிவத்தை உருவாக்கி வச்சுருவான். இதற்கும் என்ன செய்வான், இந்த பாலத்தில் நடந்துகிட்டு இருக்கவன் இவர் தான் என் குருநாதர், இந்த சித்தாந்தத்தில் தான் நிற்பான். அந்த சித்தாந்தத்தில் பிடிச்சிக்கிட்டு புதுசாக போய் நிற்கிறான்ல, அவன் இங்கே வர மாட்டான், இவன் அங்கே போக மாட்டான். ஒரே யோகி தான். இந்த ரெண்டு சித்தாந்தமும் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலகட்டத்தில் உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் நடக்கிறதுக்கான பாலம் அது. இந்த காலகட்டத்தில் உன் பையன் உன் பேரெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் மாறிடுச்சுப்பா, நீ மாறு.
காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு வடிவம் வச்சு கொடுக்க முடியும். இது என்னென்னா இது சுழற்சி. இந்த பூமி வந்து நிற்கலை, நீயும் நிற்கலை. உனக்கு குழந்தையிலேருந்து நீ நின்றுட்டு இருக்கியா, ஒவ்வொரு நிமிடமும் நீ வளருவ, ஒவ்வொரு நிமிடமும் உனக்குள்ளே சேஞ்ச் இருக்குது. அப்போ இந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு வடிவமைக்க முடியும். ஒரு யோகியோடைய அவதாரம், ஒரு யோகியோடைய செயல், ஒரு யோகியோடைய திட்டம், பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் இருக்கிறது எல்லாமே காலத்தை கணக்கெடுத்து தான் ஒரு செயல் நடக்கிறது. காலத்துப்படி தான் ஒரு வேலைகளும் ஒரு திட்டங்களும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் ஒரு செயல். ஒரு யோகியே பல்வேறுபட்ட அவதாரங்கள் எடுக்கிறான். ஆனால் ஒருவன் என்ன பண்ணிக்கிறான், இந்த இந்த ஒரு அவதாரத்துக்குள்ளேயும் ஒவ்வொருத்தையும் உட்காந்துட்டு இன்னொருத்தர் ஒருத்தரே இன்னொருத்தர் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. இங்கே உட்காந்துக்கிட்டு இவரே திட்டுறான், இவர் என்ன எங்கள் குருநாதரோட பெரிய குருவா, அங்கே உட்காந்துருக்கவன் அவர் என்ன எங்கள் குருநாதரோட பெரிய குருவா அப்படின்னு திட்டுவான். இந்த கன்ஃபியூஷஸ், லாவோர்ஸ், புத்தர், இந்த போதி தர்மர், இது எல்லாமே ஒரு சேர்க்கையிலேருந்து வரப்பட்ட ஒரு பெரிய உயிர் சக்திகள், பெரிய ஆன்மாக்கள் தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் என் குரு, இவர் என் குருன்னு பிரித்து வச்சுக்குவாங்க. அது எல்லாம் வரப்பட்ட இடம் ஒன்று தான். அதுக்கு அது செய்யப்பட்டிருக்கிற அதோட சித்தாந்தங்கள், அதோடைய குறிப்பாடுகள், அதோட என்ன செயல் அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று தான். அதை தான் வந்து மகாவதர் பாபா இவர்கிட்ட யுத்தேஸ்வர் கிரிகிட்ட வந்து தெளிவாக சொல்லிட்டு போனது. இயேசுவும் இந்த உலகத்துக்கு என்ன சொல்கிறாப்புல, நம்மளை மாதிரி இந்து துறவிகளும் என்ன சொல்கிறோன்னா, ரெண்டு பேருமே ஒரே செயலை தான் சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கங்கப்பா. ஞானம் என்பதோ இந்த மனித குலத்தில் வாழ்வதற்கு என்பதுக்கோ என்னென்ன தேவை என்பது ஒரு முற்றிலும் உடைந்த ஒரு முனிவன் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் ரெண்டு மதங்களாக பிரிஞ்சிருக்கலாம். இஸ்லாம் இருக்கலாம், கிறிஸ்துவம் இருக்கலாம், இந்து மதம் இருக்கலாம், எத்தனையோ மதங்கள் இருக்கலாம். அங்கே தன்னை உணர்ந்தவன் ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்கான்ல, அது என்ன செஞ்சு வச்சுருக்கிறான்னா ஒரு மார்க்கத்தை காட்டி கொடுக்குறான். மதம் என்பதெல்லாம் ஒரு மனிதனால் உரை நிகழ்த்தி கண்டுபிடிக்க முடியாது. மதத்தெல்லாம் நீ போய் ஏன் மதம் உருவானுச்சு நீயே தவம் பண்ணி தன்னை உணர்ந்தால் தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்குள்ளே ஒரு தன்னை உணர்ந்தவன் ஒரு புக்கு எழுதி கொடுக்குறான்னா அந்த புக்குக்குள்ளே இருக்கிற செயலையும், நீ எந்த புக்கு எடுத்து பார்த்தாலும் ஞானத்துக்குங்கிற செயலும் இந்த இறை அடையிறதுக்கிற செயல்களும், அந்த பாதை வந்து ஒரு மிக வடிவமாக எல்லாம் ஒரே பாதையாக தான், ஒரே ரூட்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே பல்வேறுபட்ட லேயர்ஸு பிரிஞ்சு வரலாம். அதெல்லாம் தெளிவடைஞ்சு நீங்கள் கற்றுக்கொள்ளணும், நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். இந்த அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக இருந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல தவத்தை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்ல தவம் செய்யக்கூடிய ஆட்கள் நல்ல தவம் செய்யுங்க. ஒரு கொஞ்சம் அந்த அதிகாலையில் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் தவத்தை பண்ணுங்கள். இந்த தவம் பண்ணிக்கிற முழு நேரமும் தவம் பண்ணி உடலை ரொம்ப வெப்பமாக்கி உணர்ச்சி வசப்பற்றாமல் அதை வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக எளிமையாக செய்யுங்க. பாக்கி நேரம் இருக்கும்போது பக்கத்தில் யாராவது இருந்தால் ஒரு கலந்துரையாடலோ, ஒரு செயலோ, ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கோ, ஒரு புத்தகத்தை படிக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு குறிப்புகள் பார்க்குறதோ, இந்த மாதிரி ஒரு செயலாக்கங்கள் கூட அதோடைய லயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அது இல்லை உங்களுக்கு சாப்பிட்டுட்டு தூக்கம் வருதுன்னா தயவுசெய்து தூங்கிடுங்க. ஒரு மிஷினரியாக வேலை செய்யாதீங்க. அது எப்பயுமே நீங்கள் செய்கிற வேலைக்கு அது எதிராக நின்றும். உள்ளிருந்து வேலை செஞ்சால் தான் அந்த வேலை ஆத்மார்த்தமான வேலையாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.